கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். வாசிக்கலாம். 1 யோவானுக்கு எழுதின நிருபம், யோவான் எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர், நம்முடைய இந்த வேத தியானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த சமூகத்தில் வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வசனம் ஒரு மாற்றத்தை மறுரூபத்தை உண்டாக்கி தரணும். ஆண்டவர், இந்த வேத வசனத்தை தியானிக்கிற எங்கள் வாழ்க்கையிலே நீர் விரும்புகிறதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் காதுகள் திறக்கப்பட, விருத்த சேதனம் பண்ணப்பட கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் தாமே அடிமை மரத்தை கர்த்தர் வெளிப்படும். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. தொடர்ந்து நாம் தியானிக்கிறோம். ஆசீர்வாதம் என்ன, இல்லை ஆசீர்வாதம் எது? ஆமென். ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது ஆசீர்வாதம் என்ன என்பதை பார்த்தோம். ரட்சிப்பு, சால்வேஷன். இந்த ரட்சிப்பை நாம் இழந்துவிடக்கூடாது. ஆமென். ரட்சிப்பை நீங்கள் தொடர்ந்து பிடிப்பதற்கு, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அதை காத்துக்கொள்வதற்கு ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், சபை கூடுதலை பங்கெடுக்க வேண்டும், ஐக்கியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். என்ன பண்ணணும்? முதலாவது ரட்சிக்கப்பட்டால் ஜெபிக்கணும், 2வது வேதத்தை சரியா வாசிக்கணும், 3வது சபை கூடுதலை விடக்கூடாது, 4வது ஐக்கியத்தில் பங்கு பெறணும். அப்பொழுதுதான் விசுவாசி ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. யாருக்காகவும் எந்த மனுஷனுக்காகவும் ரட்சிப்பை நாம் இழந்து விடக்கூடாது. ஆமென். அப்போ ரட்சிக்கப்பட்ட நான் என்ன பண்ணணும்? தினந்தோறும் இது பெரிய குறிப்பா போகும். நான் சிம்பிளான்னு சொல்லிட்டு அடுத்த குறிப்பு நான் போக விரும்புகிறேன். முதலாவது ரட்சிக்கப்பட்டால் என்ன பண்ணணும்? செபிக்கணும். 2வது வேதத்தை தினமும் 2 அதிகாரமாவது வாசித்தாக வேண்டும். ரட்சிக்கப்பட்ட புதுசில் அது 10 வருஷம் பேசினா 2 இருந்து 20 மாறி இருக்கணும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் 1னா கடைசி வரைக்கும் 1லே இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20 மாறி இருக்கணும். 3வது சபை கூடுதலை தவறாமல் பங்கு பெறணும். 4வது சபையில் இருக்கிற பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், சிறுவர் ஐக்கியத்தில் ஏதாவது ஒன்றில் நம்ம இருக்கணும். அப்போதான் ஒரு ரட்சிப்பு பாதுகாக்கப்படும். ஆமென். இல்லை ரட்சிப்பு பாதுகாக்கப்படாது. நம்மளே நம்ம ஏமாத்திக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. ஸ்தோத்திரம். 2வது ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானிப்போம். வாசித்தோம். அபிஷேகத்தை குறித்து இங்க நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஆமென். அபிஷேகம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான ஒரு கிஃப்ட். ஆமென். இது வரத்துல ஒண்ணு. அல்லேலூயா. அநேக நம்ம எனக்கு இந்த வரம் வேணும், அந்த வரம் வேணும்னு கேட்போம். எப்பவுமே ஆண்டவர்கிட்ட ஒண்ணுதான், கொடுத்ததை காப்பாத்தினாதான் புதுசு கிடைக்கும் இல்லையா? இப்போ நமக்கு ஒருத்தர் ஆசையா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்டை நீ என்ன ஏதோ ஒரு அண்ணா பண்ண ஏதோ பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த மனுஷன் பார்த்தா என்ன ஆகும்? எவ்வளோ ஆசையாக உனக்கு கொடுத்தேன். அவர் கேட்குறாரா இல்லையோ, அவருக்குள்ள அந்த எண்ணம் வரும். எவ்வளோ ஆசையாக உனக்கு அந்த கிஃப்ட் கொடுத்தேன், என்ன பண்ணி வச்சிருக்கிற, எப்படி போட்டு வச்சிருக்கிறியே. அதே போலதான் ஆண்டவர் நம்ம கொடுத்த அபிஷேகம் ஒரு கிஃப்ட். ஆமென். அதை பாதுகாத்து கொள்ளும் போது தான் அந்த அபிஷேகத்தை நம்மால் நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றுங்க என்று சொல்லி நான் கைத்துக்கு சொல்ல மாட்டேன், உங்களை நான் சங்கடப்படுத்த விரும்பல. அல்லேலூயா. அப்போ 2வது ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஆமென். 2வது ஆசீர்வாதம் என்ன? ஆமா. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அபிஷேகிக்கப்படணும். அல்லேலூயா. அபிஷேகத்தை குறித்து வேதம் சொல்லுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். ரட்சிப்பு சீக்கிரம் நடந்துருது, ஞானஸ்தானம் ரொம்ப சீக்கிரம் நடக்குது. ஆனா இந்த அபிஷேகம் மட்டும் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. ஆமென். அதற்கு நாம் அநேக காரணங்களை சொல்லலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு தடை பண்ணுகிறவர் அல்ல. அல்லேலூயா. அபிஷேகம் என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இன்றியமையாத ஒரு ஒன்று. ஆமென். அபிஷேகம் என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் இன்றியமையாத ஒரு ஒன்று. அல்லேலூயா. அப்ப எல்லா விசுவாச பிள்ளைகளும் அபிஷேகம் பெற வேண்டும் என்பது தேவ சித்தம். சபையினுடைய அன்பு அரவணைப்பு அதில் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. சபை அதனாலதான் உங்களை அதிகமாக அபிஷேகத்தை நடத்தணும். அபிஷேக கூட்டம் தனியா வைக்கிறோம்.
இல்லையா? ஏன்? எப்படியாவது அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெறணும். ஆல்டர் கால் கொடுப்போம். அந்த ஆல்டர் கால்ல நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா அபிஷேகம் கிடைக்கும். ஆமென். அதுக்கு தான் அபிஷேக கூட்டங்கள் நடக்குது. சபை ஆராதனையிலே கண்ண மூடியே ஆராதிக்க சொல்றோம். ஆராதனை வந்துட்டோம். பாடலோ ஆராதனையோ என்ன பண்ணிடணும்? கண்ணை மூடிடணும். கண்ணை திறக்கவே கூடாது. கண்ணை திறந்தா பக்கத்தில் இருக்கிற புடவை பளிச்சுன்னு தெரியும். கண்ணை திறந்தா அன்னைக்கு போட்டு வந்த ஃபேண்ட் சட்டை சூப்பரா தெரியும். கண்ணை திறந்தா அன்னைக்கு பக்கத்தில் போட்டிருக்க கம்பல் உனக்கு புதுசா தெரியும். ஆமென். ஆராதனை வந்ததுக்கு அப்புறம் கண்ணை திறக்க கூடாது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் 3 பாட்டு பாடல துதிச்சு பாடுறோம். சரி, டிவியை பார்த்து பாடுறீங்க, சந்தோஷம். அந்த ஆராதனைக்குள்ள அபிஷேகத்து நேரத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய கண்கள் மூடப்பட்டு தான் இருக்கணும். எங்க கண்ணு மூடாது. உடனே கேட்பீங்க, பாஸ்டர் கண்ணை மூடினாரா? நாங்க மூட மாட்டோம். ஜெபம் பண்ணும்போது நாங்கள் கண்ணை மூட மாட்டோம். ஏன் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. யார் என்ன பண்றீங்கன்னு பார்த்துன்னு இருக்கோம். அதான் எங்க வேலை. நீங்க எங்க வேணா பாருங்க. நீங்க ஆறுதல் பாஸ்டர் அவசியம் கண்ணை மூட மாட்டாங்க. ஒரு நேரத்தில் ஏன் கண்ணை மூடுறது தெரியுமா? ஐயோ இந்த மூஞ்ச பார்த்து பேசுறது கண்ணை மூடிடலாம். அதாவது ஃபேஸ் தேய்ச்சதை சொல்லல. என்னதான் சொன்னது கண்ணை மூட மாட்டுது. என்னதான் சொன்னது அது ஆராதிக்க மாட்டுது. என்னதான் சொன்னாலும் அதனால தான் அப்படியே கண்ணை மூடி அப்படியே வந்துடுது. ஆமென். ஆராதனை என்ன பண்ணுமா? அர்ப்பணிக்கணும். கண்ணை மூடி ஆண்டவரோடு. அது மொத்தமா மூடக்கூடாது. பிரசங்கம் முடிவு வரைக்கும் மூடக்கூடாது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தூக்கம். சில பேர் ஆராதனை முடிவு வரைக்கும் பிரசங்க கண்ணு மூடிதான் இருக்கும். அப்படி போயிடக்கூடாது. அப்புறம் டீப் ஸ்லீப்ல போயிடும். ஆமென். ஸ்லீப் மோடு வந்துடும் மொபைல். அப்புறம் அல்லேலூயா. மொபைல்லாம் ஸ்லீப் மோட் ஆல்ரெடி போயிடுச்சா? ஆமா. உங்க மொபைல்கள் அணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். உங்க மொபைல் எந்த சத்தம் வந்தாலும் தேவ சத்தம் கேட்காது. அல்லேலூயா. அது நல்லவரா. அப்போ இந்த அபிஷேகம் நம்மை சத்தியத்துக்குள்ளே நடத்தும். ஆமென். தேவனாலே பெறுகிற அபிஷேகம் நம்மை சத்தியத்துக்குள்ளே நடத்தும். இந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். என்ன சொல்றது? ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது. அது பொய்யல்ல. அதை உங்களுக்கு போதித்தபடி அவரிலே நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. எல்லா விசுவாச பிள்ளைகளும் சத்தியங்களை படித்து அறிந்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது எவ்வளவு சமீபத்து வருகிறது என்பதை காட்டிலும் என்ன பண்ணணுமா? ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணணும்? இந்த அபிஷேகம் இருந்தா ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணலாம்? சத்தியத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? நாள் சீக்கிரம் வந்துகிட்டு இருக்கியா, மனம் திரும்பு. சபைக்கு ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம சரிப்படுத்த தான் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். சபைக்கு நம்ம ஒவ்வொரு வாரம் வருது. ஏன்னா நம்ம சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆமென். நம்ம சீர்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆண்டவரோட நெருக்கிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் சபையை நம்ம அதிகமா தேடுறோம். அப்ப இந்த அபிஷேகம் என்பது நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். ஆமென். இரண்டாவது, உபதேச கோளாறுகளை வரும்போது இந்த அபிஷேகம் உங்களை காக்கும். அபிஷேக கோளாறு வரும்போது இந்த அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும். அவன் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இங்க ஒருத்தர் சொல்றாராம், போற வேலை என்ன கடப்பாது? மிச்சர் கடையா? ஏதோ கடை சொன்னீங்களே, மிச்சர் கடை இங்க ஒன்று. அந்த போற வேலை பேக்கரி மாரி வச்சுக்கிறாங்களாம். அங்க போய் அவர்கிட்ட கேளுங்க, நல்ல காஸ்பல் சொல்லுவார். என்ன காஸ்பல் தெரியுமா? யெகோவா தான் தேவன் அப்படின்னு. அங்கேயே முன்னாடியே ஒருத்தர் வந்துட்டுக்கிறார் சொல்றதுக்கு. அதனால போகும்போது ஜாக்கிரதை. மிச்சர் மட்டும் வாங்கின, வேற எதாவது வாங்கக்கூடாது. அவங்க வீட்டுல நீங்க வாயை தந்தீங்கன்னா அவங்க வாயை பிடிக்கிடுவாங்க. நீங்க சொல்லுவீங்க, இல்லை நான் பரிசுத்தமான். நீங்க ஒரு ½ hour அவங்ககிட்ட பேசி பாருங்க, அடுத்த வாரம் சபைக்கு வர மாட்டீங்க. எங்கிட்ட 3 நாள் தடவை பேசியிருக்கிறாங்க. ஆமென். அப்போ உபதேச கோளாறுகளை எப்படி பாதுகாக்கும்? அபிஷேகம் இருந்தா தான் பாதுகாக்கும். ஆமென். எல்லாம் சொல்றதும் நம்பிடக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்ற சுவிசேஷம் அதான் பவுல் சொல்றான், நான் சொன்ன சுவிசேஷத்தை காட்டிலும் பரலோகத்திலிருந்து உனக்கு தூதன் இறங்கி வந்து சொன்னாலும் சுவிசேஷத்தை நம்பாத, அது தவறான உபதேசம் பவுல் சொல்லுகிறான். ஆமென். அப்ப நமக்கு சுவிசேஷம் கொடுக்கப்பட்டாயிடுச்சு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இதை 3 நமக்கு சுவிசேஷமா வந்திருக்குது. அப்ப இதை தவிர்த்து வேற ஒரு காரியத்தை ஒருவன் சொல்லும் பொழுது அது உபதேச கோளாறு. அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உபதேசம் நமக்கு தவறானது என்பதை நம்ம என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். நமக்கு இயேசு ஒருவர் மட்டும் இல்லை, பிதா ஒருவர் மட்டும் இல்லை, குமாரன் ஒருவர் மட்டும் இல்லை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, திரித்துவ நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தெய்வம், திரித்துவ நாமம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ இங்க சொல்லப்பட்டது, எவரும் உங்களுக்கு என்ன பண்ண தேவையில்லை? போதிக்க தேவையில்லை. எதை? இப்ப நான் என்ன பண்றேன்? வசனம் என்ன சொல்லுது?
வசனம் என்ன சொல்லுது? ஒருவர் உங்களுக்கு. நான் என்ன பண்றேன்? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வசனம் இல்லைங்க, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேணாம் சொல்லியிருக்குல்ல. அல்லேலூயா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மிதமிஞ்சிய உபதேசம் வரும்பொழுது யாரும் உங்களுக்கு போதிக்க முடியாது, போதிக்க கூடாது. அதை தான் அந்த அபிஷேகம் பாதுகாக்கும். ஆமென். அப்போ இன்னைக்கு ஊழியக்காரர்கள் உண்டு, லீடர்ஸ் உண்டு, டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆட்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப இந்த உபதேசங்களை எல்லாம் கேட்கணும். இந்த அபிஷேகம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, சுவிசேஷத்தை திரித்து போதிக்கிற உபதேசங்கள் வரும் பொழுது உனக்கு போதிக்க ஒரு ஆள் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த போதனைக்கு நீ போக கூடாது. ஆமென். நல்லா புரிஞ்சுங்களா? சபையின் போதகர் போதிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டவர். ஆமென். அவங்க வேலை என்ன? போதிச்சே ஆகணும். அல்லேலூயா. ஏன்னா ஆடுகளுக்கு அபிஷேகம் வேற, மேய்ப்பனுக்கு அபிஷேகம் வேற. ஆமென். சிலர் சொல்லுவாங்களாம், நல்லா நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா பண்ணணும்? ஒரு மாசம் அந்த பொறுப்பை கொடுத்துட்டு அழகா கீழே உட்காந்துடணும். அந்த ஆலோசனை கொடுக்குற ஆள் இருக்கு பாருங்க, ஏன் இதெல்லாம் இப்படி பண்ணலாமே, இதெல்லாம் இப்படி செய்யலாமே. தாராளமா சொல்றேன், வாங்க ஒரே மாசம் கையில மைக்கு கொடுத்து என்ன பண்றேன், அப்படி ஓரமா போய் உட்காந்துடுறேன். ஆமென். நீங்க தாராளமா நடத்துங்க, நான் தவறே சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த அபிஷேகத்தை வாங்கியிருந்தா தான் நடத்த முடியும். இந்த அபிஷேகத்துல குத்தல் வரும், குடைச்சல் வரும், கட்டப்பாறை வரும், ஈட்டி வரும், எல்லாம் வரும். இந்த அபிஷேகம் தான் நிற்க முடியும். கீழே இருந்து உங்களுக்கு அபிஷேகம் இருக்கு. இங்க அபிஷேகம் என்ன தெரியுமா? எல்லாத்துக்குமே சிரிக்கிற அபிஷேகம் வேணும். எதை கேட்டாலும் என்ன பண்ணும்? சோத்திரம் சோத்திரம். அந்த அபிஷேகம் தான் நிற்க முடியும் இங்க. ஆமென். கமெண்ட் எல்லாம் வந்துடும், கமெண்ட் எல்லாம் தான் வரும். ஆமென். ஏன்னா அது ஆடுக்குரிய அபிஷேகம். மந்தைக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு, மெய்ப்பெண்ணுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. மந்தை எது வேணா சொல்லும். ஆமென். அது மெய்ப்பெண் கேட்டா என்ன ஆகும் சொல்லுங்களேன்? மந்தை எல்லாமே சொல்லுங்க, இது எப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம், அதையும் எங்கே பேசினாங்க, இதையும் எங்கே பேசினாங்க, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மந்தை. மேய்ப்பன் அதை கேட்டு ஆமா 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 நீங்க சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லி மந்தை பின்னாடி போக முடியுமா? முடியாது. அதான் சொன்ன, மந்தைக்கு அபிஷேகம் வேற, மேய்ப்பனுக்கு அபிஷேகம் வேற. ஆமென். அது மேய்க்கிறதுக்கே கொடுக்கப்பட்டது. ஏன்னா பின்னாடி ஓடணும். ஆமென். எங்க வரல பின்னாடி ஓடணும், அதான் அபிஷேகம். எங்க போனாலும் நிக்கணும், எவ்வளவு வேணா கெஞ்சணும், எவ்வளவு வேணா கூப்பிடணும், எதை பண்ணாலும் தாங்கணும், அது மேய்ப்பனுடைய அபிஷேகம். ஆமென். மந்தைக்கு அப்படி இல்லை. ஒரு அடி அடிச்சா ஓரமா போய் உட்காந்துக்கோ, ஒரு கேள்வி கேட்டா ஓரமா போய் கோச்சிக்கோ, ஒண்ணு கேட்டா மூஞ்சி தூக்கி வச்சுக்கோ. அந்த அபிஷேகத்தெல்லாம் என்ன பண்ணணும்? ஹோல்ட் பண்ணி வச்சு நடத்துறது தான் போதக அபிஷேகம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இந்த அபிஷேகம் என்பது நம்மை போதித்து நடத்துகிறது. எதை எங்க தெரியுமா போதிக்கும்? நீ தப்பு பண்ணும் போது போதிக்கும், நீ போறது தப்பு. நீ வெளியே எங்கன்னா சத்தியத்தோடு விலகும் போது உங்களுக்கு போதிக்கும், நீ போறது தப்பு. நீ தவறான இடத்துல இருக்கும்போது உனக்கு போதிக்கும், நீ இருக்கிற இடம் தப்பு, நீ பேசுற பேச்சு தப்பு, நீ செய்யற செயல் தப்பு. இதுதான் அபிஷேகத்தோட வேலை, இதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தோட வேலை. அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த அபிஷேகம் ஒரு பெரிய ஒரு சில காரியங்கள்லாம் செய்திருக்கிறது. வரலாற்றுல நீங்க சார்லஸ் பென்னியோடைய வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ட்ரெயின்ல போகும் பொழுது அந்த தேசத்துல அவர் என்ன நடக்குதுன்னு தலையை தான் எட்டி பார்த்தாராம். அங்க இருக்கிறவங்களாம் கதறி அழுதானாம், பாவ உணர்வுல. ஏன்னா அந்த மனுஷன் மேல இருந்த அபிஷேகம் அந்த மாதிரி. வரலாறு படிச்சு பாருங்க, நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா சார்லஸ் பென்னின்னு போட்டீங்கன்னா அதனுடைய டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். அபிஷேகம் நம்மள அப்படி நடத்தும். அந்த ஏன்னு பார்த்தா அந்த மனுஷன் மேல இந்த அபிஷேகம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்கிறது. அல்லேலூயா. அபிஷேகம் என்பது ஒரு தடவை பெட்ஷீட் அப்படியே போடுறது கிடையாது, அதை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரட்சிப்பு ஒரு தடவை பெற்றாச்சு, அதை பாதுகாத்துக்கணும். அபிஷேகம் ஒரு தடவை பெற்றாச்சு, அதை ஃபில் பண்ணணும். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. அபிஷேகத்தை நான் பெற்றுட்டேன், நான் நல்ல அபிஷேகத்தை நிறைய அந்நிய பாஷை பேசுறேன், அதோட ஸ்டாப் பண்ண முடியாது. அதை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாத்திரத்துல எண்ணெய் குறையும் போது என்ன பண்ணணும்? ஊத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அந்த எண்ணெய் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு அம்மா இருக்காங்க, கேத்ரின் சொல்லி ஒரு அம்மா இருக்கிறாங்க, மிஷனரி. கேத்ரின் குல்மேன் சொல்லிட்டு அவங்க பேர் வரும். அவங்க இந்த மீட்டிங் முடிச்சுட்டு ஹோட்டலில் தங்க போவாங்களாம். கேட் வழியா போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அவங்க எப்படி கவர் பண்ணி வருவாங்க. ஹோட்டல் உள்ள வந்த உடனே அவங்க மேல அபிஷேகம் எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்துருவாங்க.
ரட்சிக்கப்படாதவெல்லாம் டபால் டபால் விழுவோம். அதுக்குன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, சமையல் கட்டு உள்ள பூந்து அந்த முகேரி மேலே போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? இதெல்லாம் அபிஷேகம். அவங்க மேல இருக்கிற அபிஷேகம் அந்த அளவு. இயேசு கிறிஸ்து வந்து நின்னார் இல்லையா, பிசாசு வந்துச்சு. அங்கிருந்து பிசாசு ஸ்ட்ரைட்டா வந்துச்சு. அவர் கூப்பிடல. இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே அதுவே முட்டி போட்டு வந்து ஆண்ட பாத்துல உட்காந்து, இயேசுவே இங்க ஏன் வந்தீங்க, என்னை வேதனைப்படுத்தோ வந்தீங்கன்னு அந்த அபிஷேகம் கேட்க வைக்குது. அப்ப அந்த பிசாசு தெரிஞ்சவன எங்க போய் உட்காந்துட்டான், இயேசு பாதபடியில போய் அவன் அமர்ந்து விட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுது, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். நான் பாத்திரவான் அல்ல, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஞானஸ்தானம் சபை போதவர் கையிலே பெற்றது உண்டு. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்துவார். ஆமென். அதுதான் அபிஷேகம். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் அக்கினினாலே உங்களை நிரப்புறது அபிஷேகத்தின் அடையாளம். அதுதான் ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். ஆமென். இது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். அதுக்கு பேர் என்ன? அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்துக்கு பேர் என்ன? அபிஷேகம். யோவான் தான் சொல்றான், எனக்கு வரவரோ என்னிலும் பெரியவர். ஆமென். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அதுக்கு அடையாளம் என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் நிறைவதுதான் அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு நமக்குள்ள தாக வேணும். ஆமென். வேதம் சொல்லுது, உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும். உள்ளத்திலிருந்து என்ன பண்ணணும்? ஜீவ தண்ணீர் புறப்படுதே வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. பழைய ஏற்பாட்டில் இந்த அனுபவம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் நியாயாதிபதிகள் மூலமாகவே ஆவியானவர் செயல்பட்டார். தனிப்பட்ட முறையில் அவர்கள் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், தீர்க்கதரிசியாய் பேசினார்கள். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ன? பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்படலை. ஆவியானவர் டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர்கள் என்னல பழைய ஏற்பாட்டில் அடையவில்லை. ஏன்னா அப்போ ஞானஸ்தானம் இல்லை. அப்போ இயேசுவின் பெயர் அங்கு மறைமுகமாய் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆமென். இயேசு பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் இருக்குது பேர் கர்த்தருடைய ஆவியானவர். அதுல மட்டும் ஒரு நல்ல ஒரு இதுவா போட்டிருப்பாங்க, மற்ற ஆவியெல்லாம் இவன் அந்த ஆவியை பெற்றான்னு வரும். ஆனா கர்த்தருடைய ஆவியான அங்க வந்து ஒரு சில பைபிள் வந்து போல்டா கொடுப்பாங்க, ஒரு சில பைபிள்ல ரெட் லெட்டர்ஸ்ல கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து கர்த்தருடைய ஆவியானவர். அதை யாரை குறிப்பிடுது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் வேதத்திலே இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல மறைமுகம், புதிய ஏற்பாட்டுல வெளிப்படை. ஆமென். அப்ப பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு இல்ல, புதிய ஏற்பாடு இல்லாம பழைய ஏற்பாடு இல்ல. ஒண்ணு நீங்க தள்ளிடக்கூடாது. பழைய ஏற்பாடு நமக்கு எதுக்கும் தள்ளக்கூடாது. ஏன்னா நீங்க எங்க புதிய ஏற்பாடு வாசிச்சாலும் அந்த பழைய ஏற்பாடுல போய் நிற்கும். நீங்க பழைய ஏற்பாட்டில் எங்க வாசிச்சாலும் புதிய ஏற்பாடு கொண்டு வரும். ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஜோடி தான் இருக்கும். எங்க வேணா தேடி பாருங்க, அந்த டிராவல் கம்பல்சரி அங்க போகும். ஏன்னா அதை வேதம் அர்ப்பணித்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து மகிமை அடைவதற்கு முன்பு இது யாருக்கும் வழங்கப்படலை. இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து 3.5 வருஷம் வாழ்ந்து ஞானஸ்தானம் எடுத்து முடிச்சிட்டு அவர் பரம்பேறதுக்கு அப்புறம் தான் இந்த அபிஷேகத்தின் அடையாளம் இந்த உலகத்துக்கு வருது. ஆமென். அவர் சொல்ல தேர்ச்சவனுக்கு என்ன பண்ற கொடுத்துட்டு போறேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஐயா இதெல்லாம் போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அபிஷேகம் என்ன? அபிஷேகம் என்ன? ஆசீர்வாதம். நல்லா கவனிக்கணும். அபிஷேகம் என்ன? ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ இந்த அபிஷேகத்தின் அடையாளம் அந்நிய பாஷை. அப்போ சொல்ல 1-2 வாசிங்க. பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது வாசிங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். 13 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:13 வாசிங்க.
ஆ ஆமென். கவனிங்க. சகோதரரே, ஆ ஆ ஆ கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ இந்த பரிசுத்த ஆவி கூடியிருந்த ஒவ்வொரு பேரையும் ஒருமனப்பட்ட பொழுது இந்த பெந்தெகோஸ்து நாள் என்ன பண்ணது? நிரப்பினது. அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு நம்ம வெட்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. ஆமென். இந்த அபிஷேகம் தான் உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் தான் உங்களை பாதுகாக்கும். இதுக்கு அடையாளம் என்ன? வெவ்வேறு பாஷைகள். ஆமென். 2:4 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆ ஆ வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷை என்பது இந்தி, இங்கிலீஷு, கன்னடம், மலையாளம் அல்ல, அந்நிய பாஷைகள். வெவ்வேறு பாஷைன்னா என்ன? அந்நிய பாஷை. அப்ப அந்நிய பாஷையிலே அவர்கள் பேச தொடங்கினார்கள். ஆமென். இன்னைக்கு அநேகர் இதை குறித்து தவறான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்நிய பாஷை நம் பக்தி விருத்துக்கு ஆண்ட கொடுத்திருக்கிறார். ஆமென். சிலர் பேசாதன்னுவாங்க சபையில. பவுல் சொன்ன உபதேசங்கள்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் ரொம்ப வியாக்கியானம் அதிகம். ஆமென். அப்போ சபைகளிலே அந்நிய பாஷைகளை நாம் இங்கே தான் அதிகமாக பேச முடியும். ஒன்று இங்கே மட்டும் இல்லை, உங்களுக்கு தனிப்பட்ட ஜபத்தில் இங்கே மட்டும்னா இங்கே மட்டும் அந்த 3/4 மணி நேரத்தில் பேசிட்டு முடிஞ்சிருது இல்லை. இது ஒவ்வொரு நாளும் இது உங்கள் வாழ்க்கையிலே நிரப்பப்பட்ட அனுபவத்தில் இருக்கணும். அல்லேலூயா. வெவ்வேறு பாஷைனா என்ன? அந்நிய பாஷை. அல்லேலூயா. இப்போ இந்த அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயங்கக்கூடாது. இதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். ஆமென். கூச்சப்படாதீங்க. இதுதான் உங்களுக்கு பலனை கொண்டு வரும். ஒரு சில நேரத்தில் இது ஜபமாய் மாறும். ஆமென். சில கூமுட்டெல்லாம் சொல்ல அந்நிய பாஷை பேசாதன்னு, அது கடைசியாக கூமுட்டியாக தான் இருக்கும். அந்த கூமுட்டியை பச்செல்லாம் கேட்கக்கூடாது. விளங்குச்சிங்களா? சில கூமுட்டை நம்மளை குழப்பம். அந்நிய பாஷெல்லாம் இங்கே பேசிய பெண்ண ஆக போகுது. ஆமென். ஆண்டவர் பக்தி விருத்தி கொடுத்திருக்கிறார். அது பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்ட அடையாளமே அதுதான். ஆமென். அது போக போக மாறும். ஆனால் அடையாளம் என்ன? அந்நிய பாஷை தான் அடையாளம். ஆமென். தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணும்போது நிறையலாம். ஆனால் ஒரு சில பேர் எங்கெங்க பேசணும் தெரியாம பேசுவான். ஹாஸ்பிட்டலில் போய் பேசுவான். நல்லா அவன் சாக கிடப்பான். அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுவான்? ரபா ரபா லபா லபா லபான்னுவான். அவன் அப்படியே செத்துருவான். பக்கத்து பெட்டுக்காரன் ஜெபம் பண்ண வராதுன்றான். அதோட என்ன சும்மா வந்து என்ன பண்ண, ஜெபம் பண்ணி சாவச்ச நீ. அங்கே போனால் சத்தம் கூட கேட்கக்கூடாது. சத்தம் கேட்காம ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பெண்டிகாஸ்டுக்காரன் அலோவ் பண்ணாத காரணம் என்ன? இதுதான். எல்லா ஹாஸ்பிட்டலும் கடைசி ஹாஸ்பிட்டலில் போட்டான். போ மேலே ஓடி போய் இங்கே வராது. ஏன்னா பக்தி விருத்தி ஹாஸ்பிட்டல் தான் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் எங்க என்ன பண்ணணும்னா அபிஷேகம் போதிக்கும். அது வந்து ஏதோ, அதாவது ஒரு சில அபிஷேகம் கிடைச்சவனே என்ன பண்ணு, ஏதோ பண்ணிட்டு போயிடுவாங்க. கடைசியில் ஏதோ பண்ணக்கூடாது. போய் ஊழியக்கார்ட்ட கேட்டு என்ன பண்ணணும் கேட்டு பண்ணணும். சும்மா அவன் இஷ்டத்துக்கு அலையக்கூடாது. அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு சபையை கொடுத்துருக்கிறார். என்ன பண்ண அவன்கிட்ட கேட்கறது பண்ணலாமா? அவங்க அனுமதி கொடுத்த பேர் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு பண்றது இல்லை அபிஷேகம். ஆமென். நம்ம இஷ்டத்துக்கு அபிஷேகம் பண்றது அதல்ல. பாருங்க, இப்ப அபிஷேகத்தையே வித்தியாசமான முறையில் ஒரு தனிப்பட்ட முறையின ஒரு ஆளை நீங்க சந்திக்க போனா அங்க போய் அவனுக்கு ஆறுதலா சொல்லி ஜெபம் பண்ணணும். அங்க போய் ஆவியில் நிறைஞ்சு அப்படியே அனலாய் அப்படியே வீட்டை அப்படியே அக்னியில மூட்டக்கூடாது. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அபிஷேகத்தை பத்தி. அவங்ககிட்ட போய் அப்படியே ஏசுனே சொல்ல மாட்டேன், பார்த்து பயந்துருவான். அதோட ஐயோ இதுக்கு மேல இந்த அம்மா கூப்பிட கூடாதுன்றோம். அங்க இயேசுவை பத்தியே ஒரு வார்த்தை இருக்காது. எப்படி சாவித்து கையில குத்துருமா, ஐயமா இதான் புரியுமா? ஒன்னே தெரியாத அபிஷேகத்தை பத்தி பேச என்ன பண்ண போற நீ? இயேசுவை பத்தி சொல்லு. ஏதோ ரட்சிக்கப்பட்டு எல்லா சபை ஐக்கியத்துல கூடுறோம், பெண்கள் ஆண்கள் அப்படி கூடணும். அப்ப அந்நிய பாஷை பேச தப்பு கிடையாது, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தெரியாத இடத்துல பேச என்ன பண்ண போறீங்க? இதுக்கு தான் அபிஷேகம் வேணும், போதிக்கும். அது சரியான இடத்துல போதிக்கும். ஆமென். சரி இடத்துல போதித்த இடத்தான் அபிஷேகம். அல்லேலூயா. எல்லாத்துலயும் ஞானமா இருக்கணும் கிறிஸ்தவன். இன்னைக்கு கிறிஸ்தவன் அசிங்கப்பட்ட காரணமே கிறிஸ்தவன் தான். எங்க ஞானமா பேசணும், எங்க ஞானம் எல்லாம் பேசணும். அதாவது அவங்களுக்கு ஏதோ பண்ணுன்ற பேர்ல எல்லாவளும் பண்ணிட்டு போயிடுவான். கடைசி சபை பேருக்கு எடுத்துட்டு போயிடுவான். அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, இந்த அபிஷேகம் வந்த உடனே 8ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் வாசிங்க பாப்பா. அப்போஸ்தலர் 8:14.
சமாரியர் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டதை அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு இவர்கள் வந்த பொழுது ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் ஜெபம் பண்ணி ஆமென் ஆமென் அல்லேலூயா. சமாரியா பட்டணத்தார் ஞானஸ்தானம் மட்டும்தான் பெற்றிருந்தார்கள். அப்போ பேதுருவும் யோவானும் என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணி கையை வச்சு அவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள நடத்துறாங்க. ஆமென். அப்ப நமக்கு பரிசுத்த ஆவி தனிப்பட்ட வாழ்க்கையில வரும், அப்புறம் பட்டணத்துக்குள்ள டிராவல் ஆகுது. ஆமென். அப்போ இந்த சமாரியா பட்டணத்தார் என்ன பெறல? அபிஷேகம் பெறல, ஞானஸ்தானம் மட்டும்தான் பெற்றிருந்தார்கள். அப்ப அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணது அவர்கள் அபிஷேகத்திலே பரிசுத்த ஆவியை நடத்துறார். ஆமென். அப்ப இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்பதை நாம் ஏதோ கேர்லெஸ்ஸா எடுத்துட்டு போயிடாதீங்க. இது ரொம்ப அவசியம், இது ரொம்ப அவசியம். நம்ம குடும்பத்துல அநேக காரியங்கள் நடப்பது உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டான். ஆமென். 9:17 வாசிங்க பார்ப்போம். பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட ஆண்டவர் அனனியாவை பவுலிடத்தில் அனுப்புறார். நீ பார்வை பெற்ற நல்லதுதான், ஆனா இப்போ உனக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்போ இப்படி நீங்க ஒவ்வொன்றா வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாமே பரிசுத்த ஆவியை ஜனங்களுக்குள்ளே பொழிந்தருளுவதை ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு நாம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறோம், எவ்வளவு ஆசையா இருக்கிறோம், அது எப்படி விரும்புகிறோம் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன பண்ணணும்? நினைத்து பார்க்கணும், தீர்மானிக்கணும், வாஞ்சியா இருக்கணும். அதான் சொல்லு, தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீர் என்ன பண்ணும்? ஊற்றப்படும். தாகம் உள்ளவன் மேல மட்டும்தான் தண்ணீர் ஊற்றப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த கால வேளையில வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை, நீங்களும் தடை பண்ணக்கூடாது. ஆமென். அப்ப வீட்டை போய் வாசிங்க. அப்போஸ்தலர் 10 வாசி பாருங்க. கொர்நேலிய வீட்டார் அந்த பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 19:1 6 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா, எபேசு பட்டணத்து விசுவாசிகள் எல்லாமே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். ஆமென். ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்குது. நான் பரிசுத்த ஆவி அபிஷேகம், எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொல்லிவாய் பிசாசு, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? வேற என்ன பிசாசுலாம் இருக்குது? கோட்டேரியா, காட்டேரி, மோகினி, மாட்டீனியா? சரி. இதெல்லாம் பேர்ல யாரு வச்சது? நம்ம வச்சுக்கிறது தான். பிசாசு தான். இதுக்கு நம்ம தான் காட்டேரி, கொல்லிவாய் பிசாசு, மோகினி, இதெல்லாம் படத்தை பார்த்து சொல்லுகின்றது. ஜெகன் மோகினி ஆதி காலத்துல அந்த ஒரு பேய் தான் இருந்தது. எப்ப பார்த்தாலும் ஜெகன்மோகினி வந்துச்சு. ஏன்னா படத்தை பார்த்து உள்ள ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஜெகன்மோகினி வெள்ளையா தான் இருக்கும். எந்த பேய் வெள்ளையாச்சு சொல்லுங்க பார்க்கலாம். யாரு வெள்ளைய பேய பார்த்தீங்க சொல்லுங்க. இப்போ வெள்ளையா வந்துச்சு, அப்படியே இன்னும் வெள்ளையா வந்துச்சு. எந்த இடத்துல பேய் வெள்ளையா வந்துச்சு? யாரு பாத்தீங்க சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க. வெள்ளையா வந்துச்சாம பேய். அப்ப ஆவியானவர் எப்படி ஒரு கருப்பா வருவாரா? இப்படியே ஊரை ஏமாத்தினுங்கிறது. பேய் வெள்ளையா அப்படியே வந்து நான் நினைச்சு சாத்தியமா இருக்கலாம், யாருக்கு தெரியும்? பிசாசு தான், அவ்வளவுதான். அது ஒரே பேர் தான். ஆமென். பல ரூபங்களே அது வரும். அதை நம்ம ஏமாத்துற நம்ம மந்திரவாதிகள் அந்தரவாதிகள்லாம் 10 பேரை வச்சு என்ன பண்ணிட்டான்? ஏமாத்திட்டான். இதை இப்படிதான் வரும், பல்ல ஈன்னு வரும், கொம்பு ஆன்னு வரும். ஃபர்ஸ்ட் ஒனிடா டிவில வச்சு பாருங்க, கொம்பு இப்படி. பிசாசுன்னு எப்படி வரும்? கொம்பு வச்சுதான் வரும். எப்படிலாம் ஏமாத்துறான் பாருங்க பிசாசு. அப்படி இல்லை. பிசாசு தான். அது சபிக்கப்பட்டது. ஆமென். அது இருள் இருக்கிற இடத்துல இருக்கிறது. அதுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் மென்மையானவர். அவர் ரொம்ப டிசிப்ளின் ஆனவர்.
நீ பண்ற ஏடா கொடுத்துக்கெல்லாம் உங்ககிட்ட இருக்க மாட்டார். பாஸ்டர் ஃபாதர் ஒரு பாடு போட பாருங்க. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம், ஆஸ்தி மேல கண்ணு போச்சுன்னா ஆம்போதாவும் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள். எங்க வாங்கின டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினை காத்துக்கிறதுக்கு நேரம் போத மாட்டுது. புதுசா வாங்குறதுலயே இருக்குது. புது டிசைன் வந்துக்குது சிஸ்டர், கம்பல் பாத்தீங்களா? புது டிசைன். ஆமா, பூ வச்சுக்குது, புது டிசைன். அபிஷேகத்தை புதுசு புதுசா வாங்கறதுக்கு என்ன கிடையாது. அபிஷேகத்தை கேட்டு பெறத்துக்கு வாஞ்ச இல்ல, புது டிசைன் வருதான். அதுவும் இங்க ட்ரெஸ் இங்க கீஞ்சி தான் இருக்குமா, இங்க கீஞ்சி போட்டதான் புது ட்ரெஸ். மண்டே ஒடிச்சிருவேன். கீஞ்சி போ, இங்க கீஞ்சி இருக்கணும். இன்னைக்கு அநேக ஆவி குறிப்பில் பேஷன் ஷோ தான் காட்டுனுக்குது. பேஷன் ஆகிடுவேன் எல்லாரையும். அதோட என்னப்பா உங்களுக்கு பேஷன், நீங்க மேல போயிடணும், கீழே இறங்கிட கூடாது. ஈத்து விட்டுருவேன் பார்க்கும்போது இதோ கையோட. இன்னைக்கு ஆவிக்குரிய இப்படி நடக்குது. கேட்டா பிள்ளை கேட்குது. சின்ன புள்ள போட்டா பரவாயில்ல, 8, 6, 7 வயசு புள்ள. வாலி புள்ள போடுறது இங்கேருந்து இது வரைக்கும் கீச்சுக்குன்னு, பின்னாடி வேற இங்கேருந்து இவ்வளோ பெருசாகுது. உலகத்தை பார்த்து கெட்டு போய் கிடக்குது. ரொம்ப வேதனை இதெல்லாம். அது மகிமையான சரீரம், அது மணவாளனுக்கு மட்டும்தான். ஒன்று அவருக்கு, இன்னொன்று உங்களுக்காக கத்த நியமிக்கப்பட்ட மணவாளனுக்கு மட்டும்தான். ஆமென். இன்னைக்கு ரொம்ப வேதனையா கிறிஸ்தவ குடும்பத்துல தான் இப்படி இருக்குது. கேட்டா பிள்ளை வாங்கி தருது. பிள்ளை விஷக்கு எங்க வாங்கி கொடுத்துரு, யோசிச்சு சாப்பிட்டோம் பேசாத போயிட்டு எங்கன்னா அப்படிதான் சொல்லணும். புள்ள கேட்கதான் கொசுவலை, இங்கேருந்து இது இருக்கு கொசுவலை. வீட்டில் கொசுலாம் இங்கே விட்டுருது, இங்கே கரெக்டாக இங்கேருந்து இது இருக்கு கொசுவலை. எல்லாம் கல்ல தான். அப்புறம் சச்சுக்குள்ள போட்டு அதை கீச்சிடுவோம் அதோட கையை வச்சு. நீ போகும்போது கை இல்லாமே போ. ஆமென். ஆமா, உன் பிள்ளைக்கு நல்ல ஒரு கங்காண்டன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? படிக்கிறதுக்கு வாங்கி தர மாட்டீங்க. நல்ல ஆவிக்கிற புக்கு வாங்கி கொடுத்தாலும் வாங்கி தர மாட்டீங்க. ஆனால் கொசுவலை 3000 ரூபாய் இருந்தாலும் என்ன தான், கொசுவலை தான். கரெக்டாக 1 மாதம் 2 மாதம் தான் இருக்கு, அதில் போட மாட்டாங்க. அதுக்கு எவ்வளோ? 3000 ரூபாய் கொசுவலை. அவன் கரெக்டாக வச்சிருப்பான் கண்ணுக்கு எதிர்க்கு கொசுவலையை மாட்டி. நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்களே கொசுவலை, கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்தாங்களே. ஆமாம், வாங்க நாற்று 3000 ரூபாய் காணி கொடுங்க, நான் தேய்ச்சேன் வாங்க. நான் நம்ம டெய்லர் நிறைய பேர் இருக்கிறாங்க, பெருமலாட்டை கூட்டு போய் ஐயா அடிங்க, ஒரு அடி. அவர் கையில் 100 ரூபா காணி கொடுத்துட்டா முடிஞ்சு போய் 2000 ரூபாய் சர்ச்சில் போடு. ஆமாம், இப்படி தாங்க பண்ணும். கெட்டு போய்க்குதுங்க புள்ளிங்க. ஆமாம், புள்ளிங்கோ எல்லாம் புள்ளிங்களோங்கிறீங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதெல்லாம் நிர்விசாரம், பயம் இல்லாத காரியம், தேவ பக்தி இல்லாத காரியம். அது மணவாளனுக்குரியது. ஆமென். மணவாளன் நம்ம எது போடலாம் டீசெண்டா இருக்கணுங்க. நீங்க 10,000 ரூபாய் ட்ரெஸ் போடு, டீசெண்டா போடு, எடுத்து கொடுங்க, தப்பு இல்லை. பிள்ளைங்க 10,000 டீசெண்டா இருந்தா எடுத்து கொடு. நீங்க எடுத்து கொடுக்காம பிள்ளைங்க போடுமா? கண்டிப்பா போடாது. நீங்க தான் அதுக்கு இப்ப என்ன பண்றீங்க? நீங்க தான் பிள்ளைங்களுக்கு எடுக்கிறீங்க. அது கேட்கந்தான், அழந்தான். மணவாட்டி சபை இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் வைக்கணும். நீங்க கெடுத்துருவீங்க. ஆமென். ஃபுல்லா கேட்டுச்சு பாஸ்டர், ஏன் இதெல்லாம் போச்சு இப்போ? அபிஷேகம் ஃபாதர் பாட்னால வந்து இதுல வேணா இப்போ. ஆமா, இப்ப எவனையும் விட மாட்டேன், எல்லாம் ட்ரெண்டு தான். ஆரம்பத்துல கள்ளோபதேசம் எல்லாம் ட்ரெண்ட் ஆகணும். இன்னைக்கு ஃபாதர் ட்ரெண்டு, மோகன் பாஸ்டர் ட்ரெண்டு, யாரெல்லாம் சத்தியத்தை பேச எல்லாருமே ட்ரெண்டு. சோத்திரம், அது வரைக்கும் பரவாயில்ல. நல்லா பாருங்க, யார் கள்ள ஒரு பேசுறானா அவனை மட்டும் தான் ட்ரெண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. சத்தியம் யாரெல்லாம் பேசுறாங்களோ அது எல்லாமே ட்ரெண்டு. ஏன்னா அவனுக்கு தேவை பணம் சம்பாதிக்கணும். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு எதுக்கு தெரியுமா? பிசாசை ஜெயிக்கணும். நீங்க தனிப்பட்ட முறையில் பிசாசை ஜெயிக்க முடியாது, உங்களுக்கு அபிஷேகம் தேவை. என்னங்க, உங்க வாழ்க்கையில பிசாசு பல ரூபத்துல பல காரியத்துல வரும். அல்லேலூயா. அதாவது பாருங்க, கடல் எத்தனை பேர் தெரியும்? நான் தப்பா கேட்டேனா? கடல் எத்தனை பேருக்கு தெரியும்? கடல் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? சரி, அது எப்படி இருக்கும்? வேற என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? மீன் இருக்கும். சரி, அப்புறம் கடலுடைய தன்மை என்ன? உப்பு. கடலுடைய தன்மை என்ன? உப்பு. சோத்திரம். அப்ப கடலுக்குள்ள மீன் பிடிக்கிறோம் இல்லையா?
மீன் பிடிச்சி நீங்க நல்லா சமைக்கிறீங்க, ஆனா ஒன்று போட்டாகணும். என்ன பண்ணணும்? உப்பு போட்டணும். என்னத்தான் கடலுக்குள்ள அவ்வளோ உப்பு இருந்தாலும் மீனுக்குள்ள உப்பு இல்லை. அப்படிதான் நம்ம இருக்கணும். நம்மளை சுத்தி பாவம் தான் இருக்குது. என்ன? நம்மளை சுத்தி பாவம் தான் இருக்குது. அதுக்குள்ள நம்ம பரிசுத்தமா தான் இருக்கணும். ஆமென். இப்படிதான் விசுவாசி வாழணும். கடல் ஃபுல்லா உப்பா இருந்தாலும் மீனுக்குள்ள உப்பு இல்லை பாருங்க. என்ன டெக்னாலஜி, ஆண்டவர் டெக்னாலஜி பா, அர்ச்சிக்க முடியல பாருங்க ஆண்டவருடைய நாணயத்தெல்லாம். அவ்வளோ உப்பு. உலகத்துல 3 பங்கு கடல். அவ்வளோ உப்பு இருக்கிற கடல்ல ஒரு மீன்ல சமைச்சா உப்பு போடலன்னா ஐயோ உப்பு இல்லை போ. ஒரு டம்ளர் தண்ணி நம்மளால குடிக்க முடியுமா? அதுல கொஞ்சம் தண்ணி நின்று மூக்குல தண்ணி போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். நினைச்சு பசிக்கிறானு பாருங்க. ஆனாலும் மீனை பிடிச்சி என்ன பண்ணோம்? உப்பு போட்டாதான் சாப்பிட முடியும். அப்ப நாம இந்த கடலுக்குள்ள இருக்க மீனை போல எப்பவுமே பரிசுத்தமா இருக்கணும். நம்மளை சுத்தி பாவம் இருக்கும், நம்மளை சுத்தி அசுத்தம் இருக்கும், நம்மளை சுத்தி பிசாசின் கிரியை இருக்கும். நம்ம மட்டும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ராமன் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அப்படி பரிசுத்தமா நம்ம வாழணும். அப்பதான் பிசாசை ஜெயிக்க முடியும். எங்க இங்க உப்புக்குது, இங்க உப்புக்குது, அங்க உப்புக்குது, நீ உப்பு இல்லாம இருப்பா. கொஞ்சம் வயசுக்கு மேல உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்? கோவம் வந்துடும் அதிகமா. அல்லேலூயா. நீ பாசங்க அதிக பேர் உப்பு இல்லாம தான் சாப்பிட்றேன். ஏன் தெரியுமா? கோவம் வரக்கூடாது. ஆண்டவரே இவன் பண்ற சேட்டையெல்லாம் பார்த்து கோவம் வந்துடக்கூடாது. ஆமென். அப்போ அந்த உப்பு நம்மளை என்ன பண்ணும்? ஒரு வயசுக்கு மேல நம்மளை பாதிக்கும். உப்பு கம்மி பண்ணணும். சுகர் வயசுக்கு மேல என்ன பண்ணணும்? கம்மி பண்ணணும். எல்லாத்தையும் லப்புக்கு லப்புக்குன்னு வாயில போட்டுக்குன்னு ஐயோ குத்துது குடையுதுன்னு என்ன பண்றது? ஒரு வயசு வந்து நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே கம்மி பண்ணி தான் ஆகணும். ஆமென். அப்போ அந்த கடலை போல இந்த உலகம் இருந்தாலும் அதுக்கு மீனை போல விசுவாசம் நீங்கள் நானும் இருக்கணும். ஆமென். எந்த கரைப்படாம ஆண்டவர் மனவாட்டிக்கு அந்த மீன் போகும்போது என்ன பண்ணணும்? அது சுவையுள்ளதா இருக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. அப்ப தொடர்ந்து ஜெபிக்கணும்னா அபிஷேகம் தேவை. ஆமென். தொடர்ந்து ஜெபிக்கணும்னா அபிஷேகம் தேவை. அப்பதான் அந்த ஆவி கொஞ்சம் போராடும் ஆண்டவரோட. அபிஷேகமே பெறலனா சோத்திரம் 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 அப்படி போயிடும். அப்புறம் சோத்திரம். ஆமென். அபிஷேகம் இருந்தா தான் கொஞ்சம் அந்த ஆவியில ஜெபம் பண்ண முடியும். கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி கொஞ்சம் நல்லா உற்சாகமா. ஆமென். அப்பதான் தொடர்ந்து ஜெபிக்க முடியும். அதுக்குதான் அபிஷேகம் தேவை. அபிஷேகம் தான் என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து ஜெபிக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். குடும்பத்தை பாதுகாக்க அபிஷேகம் தேவை. அநேக வழியில பிசாசு வருவான். ஆமென். நமக்கு அநேக தடைகள் வரும். தொடர்ந்து முன்னேறதுக்கு அநேக தடைகள் வரும். அல்லேலூயா. அப்ப நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும்னா நமக்கு என்ன தேவை? அபிஷேகத்தில் ஆவில் நிறைஞ்சு ஜெபிக்கணும். அந்நிய பாஷைகளை பேசி நல்ல ஆண்டவர்ட்ட வரங்களை கேட்டு நல்லா ஜெபிக்கணும். ஆமென். எங்க கொஞ்ச நேரம் ஜெபிச்சோட மட்டும் இல்ல, தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோட ஆவியில போராடணும். அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணணும். ஆமென். 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். வித்தியாசமா தான் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க வளரணும்னா அபிஷேகம் தேவை. ஆமென். அந்த விசுவாசியாவே இருக்கக்கூடாது. என்ன? அபிஷேகம் நமக்கு தேவை. அபிஷேகம் இருந்தா தான் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? வளர முடியும். ஆமென். மற்றவங்க மேல நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. நான் வளரணும், இவங்களால தான் நான் வளரல, அவங்களால தான் நீ வளரல. ஆமென். அது இல்லை. அபிஷேகம் எனக்குள்ள இருந்தா மட்டும்தான் என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என்னோட தனிப்பட்ட வழி எல்லாவற்றையும் பாதுகாக்க முடியும். லேலூயா. லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப அபிஷேகத்துக்கு நாம அர்ப்பணிச்சு தேவ சமூகத்துல வரணும். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும். ஆமென். அதை பெறத்துக்கு பயப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. எப்பயுமே கூச்சப்படக்கூடாது. ஐயோ கை தட்டினா தான் சொல்றாங்களோ, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. எங்க நம்ம எல்லாமே ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கணும். இங்க அபிஷேகம், ஆவி, கர்த்தரை ஆராதிக்கிறது, துதிக்கிறது, பாடுறது. ஆமென். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இங்க இருக்கணும். ரெண்டாவது, பயப்படக்கூடாது. நான்லாம் பேச முடியுமா? எனக்கெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரா? எப்போ இங்க இருந்து யார் ஆல்டர் கால் கொடுத்தாலும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து வாயை திறந்து பேசிடணும். ராமன் சொல்லுங்க. அந்த ஆல்டர் கால் வரும். அபிஷேகம் நடத்தும் போது ஆல்டர் கால் கொடுப்பாங்க. கண்ணை மூடு, பயப்படாத, வாயை திறந்து பேசணும் போது பேசிடணும். பேசுறாங்களா? பேசுறாங்களா? இந்த பதில் பேசுறாரா பாரு. நான் பேசணும். யாருக்கும் ஆண்டவர் தயதர்ஷம் பார்க்கறதில்லை. இவனுக்கு மட்டும் தான் கொடுப்பேன், இவனுக்கு மட்டும் தான் இல்லை. எல்லாருக்குமே அபிஷேகம் உண்டு. ஆமென். அபிஷேகம் பெறாம நீங்க பிசாசோட போராடிக்கிட்டே இருப்பீங்க, ஜெயிக்க முடியாது. போராடிக்கிட்டே இருப்பீங்க, ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு அபிஷேகம் தேவை. ஆமென். அந்த உன்னதத்தின் அபிஷேகத்தில் இருந்தா தான் அவனை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவன் ஆல்ரெடி அபிஷேகிக்கப்பட்டவன். அவன் அபிஷேகம் வேற. ஆமென். அவன் அபிஷேகம் ரொம்ப வேற. அவனுக்கு தெரியும் எப்போ எதை எந்த டைம்ல காக்கணும்னு அவனுக்கு தெரியும். அப்ப இந்த அபிஷேகம் மட்டும் தான் நம்மளை பாதுகாக்கும்.
ஆமென். அவன் தந்திரங்கள், அவன் சூழ்ச்சிகள், அவனுடைய சகலவற்றையும் அறிந்து கொள்வது அபிஷேகம் தேவை. ஆமென். அபிஷேகம் இருந்தா மட்டும் தான் வாழ்க்கையில் நம்மால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்ப பாருங்க, லூக்கா 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. வாசி ஜெபம் பண்ணுவோம். 11ல இருந்து வாசிங்க பாப்போம். அப்பத்தை கேட்டால், மீனை கேட்டால், முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானோ? கொள்ளாத உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை அருளும் பொழுது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வது பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். இதற்கு நிபந்தனை 1 2 தான். என்ன நிபந்தனைனா, தகப்பன் பிள்ளை உறவு நமக்கு வேணும். என்ன சொல்லு? தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வது நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது உங்கள் பரமபிதா உங்கள் பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எங்க அப்பா என்ன கேட்டா கொடுப்பாரு. ஆமென். எங்க அப்பா என்ன கேட்டா ஆவி என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. பரிசுத்தாவி எனக்கு கொடுப்பாரு. தகப்பன் பிள்ளை ஒரு இருந்தா மட்டும்தான். ஆமென். நான் தேவனுடைய பிள்ளை என்ற நிச்சயம் எனக்குள்ள இருக்கணும். இந்த பரிசுத்தாவை என்னால பெற முடியும். ஆமென். தேவனுடைய பிள்ளை நிச்சயம் வேணும். பெற்றுக்கொள்ளாதவங்க இந்த ஆராதனையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை நடத்துவார். தகப்பன் பிள்ளை எங்க அப்பா எனக்கு கேட்டா கொடுப்பாரு. ஆண்டவரே உங்களுடைய ஆவி எனக்கு ஊத்துங்க ஆண்டவரே, எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் இந்த ஆராதனையில் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. வசனம் 13 சொல்ல, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, ஆமென், நாம் வாஞ்சியோடு விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நமக்கு கிடைக்கும். ஆமென். நாம் வாஞ்சியோடு விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நமக்கு கிடைக்கும். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாவற்றிலும் உங்களை போதித்து நடத்தும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் கட்டுகளை உடைக்கும். அபிஷேகம் அந்தகாரங்கள் நிர்மூலமாக்கும். அபிஷேகம் எல்லா அசுத்தங்களையும் உடைக்கும். ஆமென். ஒரு பெரிய ஒரு பேர் ஞாபகம் இல்லை. அதாவது அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது முன்னாடி ஒரு 6 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. பேர் சரியா ஞாபகம் இல்லை. அவர் ஒன்னியம் பண்ணல, அல்லேலூயான்னு ஆரம்பிச்சாரு. எல்லாம் புத்து புத்து புத்துன்னு 6 பேரை விட்டான். ஆராதனைலாம் முடிஞ்சு அவங்க 6 பேரும் மேலே போறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க இந்த இடத்துல இருக்கிற மந்திரவாதிங்க, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்க இங்க வந்து உட்கார்ந்தோம். ஆமென். அந்த ஒரே வார்த்தை அல்லேலூயான்னு சொல்லி ஜெபிச்சாரு பாருங்க. அப்பயே 6 பேரை விழுந்துட்டான். அங்க இருக்கிற அசுத்தாவை போயிடுச்சு. அதான் அபிஷேகம். நம்ம கிட்ட அபிஷேகம் இருந்தாலே பிசாசு வரமாட்டான். அதான் சொன்ன, கரண்ட் கம்பி போது பாருங்க, மேல போதா, பெரிய ஹை வோல்டேஜ் போகும், பக்கத்துல என்ன போக முடியுமா? ஏன்னா அது பவர். அப்படிதான் நீங்க இருக்கணும். பிசாசு வரக்கூடாது பக்கத்துல. ஆமென். பிசாசு வரக்கூடாது. அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் இது பவர் ஆகுதியா, கட்டா போனா நம்ம சாம்பல் ஆயிடுவோம். ஆனா அப்பப்போ வந்துட்டு போறான். என்ன சொந்தக்கார வீட்டுக்கு வர மாதிரி பிஸ்கு 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 பிஸ்கு. அவன் எங்க போற நம்மளுக்கு தான் அடிக்கடி நம்ம நம்ம நம்பாலே நம்பாலே அவட கையை போட்டு கூட்டின்னு போயிடறாப்புல நம்பாலு. ஏன்? அவனுக்கு தெரியுது நம்பாலையா இது. அப்படி இல்லை, அவனுக்கு தெரியும் இது கிட்ட போனா எரிச்சிடும் நம்மள. அந்த அபிஷேகம் நம்மள காலி பண்ணிடும். நம்ம போவே கூடாது கிட்ட. ஆமென். அப்படி இருக்கணும். கூட்டம் உட்காந்து கூட்டம் சாத்தணும் கூடாது. பேயோட உட்காந்தீங்கன்னு. சில வீட்டுல எல்லாம் டிவி பேய் தெரியும், போனு பேய் தெரியும், யூடியூப் பேய் தெரியும். ஆமென். குறை சொல்ற பேய் தெரியும், பொறாமன் பேய் தெரியும், வைராக்கிய பேய் தெரியும். இந்த பேயெல்லாம் இருந்தா அபிஷேகம் எப்படி வரும் சொல்லுங்க? இதெல்லாம் விட்டாதான் அபிஷேகம் வரும். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் பரிசுத்தமான தேவன், அவர் சகலவற்றிலும் குறையும் ஒழுக்கமும் உள்ள தேவன். ஆமென். அப்ப இப்படிப்பட்ட இடத்துல நாம் பரிசுத்தமா இருந்து நம்முடைய ஜீவியத்தை என்ன பண்ணணும்? பாதுகாத்துக்கணும். அவர் பரிசுத்தம் உள்ளவருங்க. அவங்ககிட்ட ஒருத்தர் நெருங்கிறதுக்கு ஏன் பயப்படணும்னா அபிஷேகம் இருக்கிறதுனால பயப்படணும். ஆமென். நம்மகிட்ட அபிஷேகம் இருக்கணும், இருக்கும், கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நம்மளுக்கு தருவார். ஆமென். 1 2 ஒரே ஒரு கண்டிஷன் என்ன? நீங்க அப்பா பிள்ளை உறவு உங்களுக்கு இருக்கணும். 2வது வாஞ்சியோடு கேட்கணும். அவ்வளவுதான். வேற இதுல எந்த ஆண்டு வேற குவாலிஃபிகேஷன் இதுல இல்லை. ஒன்னே அப்பா எனக்கு கொடுங்க, எனக்கு தேவை, எனக்கு அபிஷேகம் தேவை. பெற்றுக்கொண்டீங்கல்ல? எத்தனை மணி டெய்லி ஜெபம் பண்ணீங்க அபிஷேகத்துல? அப்படியா? அபிஷேகமா? அப்ப ஆல்பா கூட சாப்பிட்டமே சாப்பிட்டோம் பாஸ், தூரம் முடிஞ்சு போச்சு. என்னப்பா அபிஷேகத்துல டெய்லி பேசுறியாப்பா? எங்க சோத்திரம் பெற்றதோட விட்டுறக்கூடாது. ஆமென்.
அது பெறதுக்கு தான் ரொம்ப போராட்டம். பெற்றினா விடவே கூடாது. ரொட்டைன் லைஃப்ல பேசணும், டெய்லி பேசணும். ஆமென். அந்த அந்நிய பாஷை யாருக்கிட்ட பேசும்போது அங்க பேசிட்டே இருக்கணும். ரொட்டைனா அந்த வார்த்தை வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் புதிய வார்த்தைகள் கிடைக்கும், புதிய பாஷைகள் கிடைக்கும். ஆமென். பெற்றுக்கொண்டதே பேசுறதுனா புதுசு எப்படி கிடைக்கும்? பெற்றுக்கொண்ட வாசல ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கணும். புதிய பாஷையில ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். எப்பவுமே ஆண்டவர் கேட்குது அதான், கொடுத்ததை செயல்படுத்தினாதான் புதுசு ஆண்டவர்கிட்ட கிடைக்கும். ஆமென். உங்க வீட்டு புடவை மாரி என்ன பண்ணுவாங்க, வாங்குனதெல்லாம் பீரோல அடிக்க வச்சிடக்கூடாது. மொத்தமாத்தையும் போயிட்டு என்னதான் புது புடவை பழைய புடவை எங்க இருக்கும்? கடைசி தட்டில் இருக்கும், அடுக்கி இருக்கும். அப்படியே அப்படி இல்லை, அபிஷேகம் ரீஃபில் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஆமென். அபிஷேகம் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்ல. இந்த அபிஷேகம் நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நீங்க பெறலன்னா பெறணும். ரெண்டாவது, நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தும் பிள்ளைங்க வீட்டில் எல்லாம் பார்க்கணும். அம்மா ஜெபிக்கிறாங்க, ஆவில அப்பா ஜெபிக்கிறேன், நானும் ஜெபிக்கணும். கூச்சப்படாத வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணு. நல்லா ஆவில ஜெபம் பண்ணு, அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணு, பிள்ளை பேசும். ஆமென். இந்த வயசுல கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். நீங்க கூச்சப்பட்ட எப்படி பிள்ளை பேசும்? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இப்போ அபிஷேகம் படிச்சுட்டு, அம்மா படிச்சிருச்சு, அப்பா படிச்சிருச்சு, என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணும் போது நல்ல அபிஷேகத்தில் பேசி ஜெபம் நடணும், ஜெபம் பண்ணணும் வீட்டில். அப்பதான் வீட்டுக்காரர் உள்ள பார்ப்பாரு, பிள்ளைங்க பார்க்கும், இல்ல மனைவி பார்ப்பாங்க. நல்ல அபிஷேகம் நம்மளும் என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணணும். அந்த ஆவி டிரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த அபிஷேகம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆமென். கண்டிப்பாங்க இது நடக்கும். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை நம்ம இழந்துடக்கூடாது. அபிஷேகம் நமக்கு தேவை. அபிஷேகத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். புதிய என்ன அபிஷேகம் நம்ம குடும்பத்துல தேவை. போராடிக்கிட்டே இருந்தா எவ்வளவு நாள் தான் போராட முடியும்? எதிர்த்து நிக்கணும்ல. தடுத்து செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும் பண்ணா போதுமா? இல்ல, ஸ்வாட் எடுக்கணும். அதுக்கு அபிஷேகம் தேவை. தாவீது மேல அந்த அபிஷேகம் இருந்தது. அதனாலதான் போய் பெலிஸ்தன் போய் நின்னான். இவன் யாரு? பெலிஸ்தன் விருத்த சேதனம். யாரு ஆண்டவரை பத்தி பேசுறதுக்கு? பிசாசு விருத்த சேதனம் இல்லாதவன். அவனுக்கு கிரியை கிடையாது, அவனுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. சும்மா அவன் வல்லமை ஒண்ணுமே கிடையாது. இயேசுவுக்கு மட்டும்தான் வல்லமை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. இயேசுவுக்கு மட்டும்தான் வல்லமை, எந்த அசுத்தாவிக்கும் வல்லமை கிடையாது. ஆமென். அது கிரியை செய்யாது. ஏன்னா நீ அபிஷேகத்துல ஜெபம் பண்ணு, விடாத, போராட அபிஷேகத்துல. ஆமென். அப்போ நீ உன்னை அறியாத ஜெபம் பரலோகத்துக்கு போகும். அவன் சொன்னத்துல நமக்கு ஜெபிக்க தெரியாது. ஒரு வேதனை வரும், ஒரு போராட்டம் வரும், ஒரு கண்ணீர் வரும், ஜெபிக்க தெரியாது. அப்பதான் அந்நிய பாஷை டிராவல் ஆகும். என் அபிஷேகத்தை நிறைய போது ஜெபம் பரலோகத்துக்கு போகும், வித்தியாசமான ஜெபமா போகும். ஆமென். இது தடுக்க முடியாது பாருங்க பிசாசால. ஏன்னா அந்நிய பாஷை தேவனோட என்ன பேசுறானா? ரகசியத்தை பேசுறான். ரட்சிக்கப்பட்டு எத்தனை நாள் அபிஷேகத்தை பேசி ரகசியம் பேசியிருக்கீங்க ஆண்டவர்கிட்ட? பேசணும், டெய்லி பேசணும் ஆண்டவர்கிட்ட. ஆமென். பக்கத்து வீட்டு அக்காட்ட பேசுறமே இல்லையோ? அல்லேலூயா. ஒரு சில வீட்டுலாம் புஷ்டம் பண்ண கூட பேச மாட்டேதான். என்ன புஷ்டம் பண்ண பேச மாட்டாங்களா? பேசுங்க போயிட்டு உட்காந்து. என்ன அப்படின்னா கிழிக்கிறீங்க வீட்டுல? ஐயோ பரிசுத்தமா இருக்கிறேன், மண்டே ஓடிச்சிருவேன், பரிசுத்தமா இருக்கணும். வீட்டுக்கார்ட்ட பேசு, வீட்டுக்கார மட்டும் பேசு, பிள்ளைகளை உட்காந்து பேசு, ஊர்ல இருக்கிற கண்ட கழுதையும் கூட பேசு. வீட்டுல மனவாட்டி ஒண்ணுக்கு பேச மாட்டேன், மனவாள ஒண்ணுக்கு பேச மாட்டேன். யாருக்கிட்ட பேச? அந்த அம்மா பாவம், அந்த அம்மா பார்த்து டிவி செவரை பார்த்து முடிச்சுன்னு உட்காந்துக்குது. என்ன கோபத்துல அந்த அம்மாக்கு? ஏன் இந்த மனுஷன் பேசலப்பா சார்? பேசியா போய் பொண்டாட்டிக்கிட்ட? ஆமென். எதுக்கு கட்டி குத்துக்குறாங்க? பாவம், ஒரு ஆயா கட்டி குத்துது அந்த அம்மாக்கு. எதுக்கு? செவத்து பக்கம் திரும்பி ஜெபம் பண்ணுறதுக்கா? அப்ப அந்த மனுஷன் யார்கிட்ட பேசுவான்? எப்பா பார்த்தாலும் ஜபா 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 ஜபா. பார்த்து அந்த மனுஷன் இப்போ ஜெபம் பண்ணி போன வீட்டுக்கு போயிடுவார். எதுக்கு ஒரு ஆண்டவர் எப்படி எதுக்கு இணைச்சாரு ஆணையம் பெண்ணையும்? பாவில ஏறி நல்லதுதான். ஆனா கர்த்தர் அந்த குடும்பத்துல சந்தோஷம் எப்படி இருக்கணும்? பேசணும், வாய் விட்டு பேசணும், அவங்களோட பேசணும், மனைவியோடு பேசணும், கணவனோடு பேசணும். முஞ்ச பார்த்தாலே அப்படித்தான், பரவாயில்ல அப்படித்தான் இருக்கும், ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆரம்பத்துல 4 வருஷம் நல்லா தான் இருக்கும், அதுக்கப்புறம் போனா ஒரு மாதிரியா தான் இருக்கும். அது கொஞ்சம் பண்ண முடியாது. என்ன பண்ட மாற்று முறையா பண்ண முடியும்? பண்ட மாற்று முறை போனா பரலோகம் போக முடியாது. ஆமென். பண்ட மாற்று முறை பண்ண என்ன பண்ண முடியாது? பரலோகம் கிடையாது. ஒன்னே ஒன்றுதான், கண்ணே கண்டுதான் கொடுத்தா உட்காந்து பேசணும். ஆமென். அங்க பேசாம வேற இருந்தா எங்க அபிஷேகம் வரும்? நான் பரிசுத்த வாட்டி பேசவே மாட்டேன். ஆமென். நீ பேசல, வேற எந்த போன் வரும். பிரதர் எப்படி இருக்கீங்க பிரதர்? சோத்திரம். வேற எங்க இருந்தா போன் வந்துடும். அப்புறம் சாப்பிட்டீங்களா பிரதர்? சாப்பிட்டீங்களா? அதுக்கு அவனுக்கு கொடுத்தாரு ஆண்டவர், பேசு. ஆமென். இந்த அம்மா பரிசுத்த வாட்டி மாதிரி அப்படியே இருக்க கூடாது. அல்லேலூயா.
குடும்ப உறவாங்க. ஆண்டவர் அப்படிதான் அதுதான் நினைச்சிருக்கிறார். சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்தோடு கூட. இங்க சந்தோஷம் இல்லை, அங்க போய் என்ன சந்தோஷம் இருக்கும்? இது குடும்பம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த இதெல்லாம் ஒரு ஜெராக்ஸ், பரலோகத்துல ஜெராக்ஸ் தான் குடும்பம். இங்க நம்ம என்ன ஒழுங்கு கரையெல்லாம் வச்சிருக்கோமோ அதுதான் அங்க நடக்கும். வேலை 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 ஓடுறீங்க, நல்லது ஓடுங்க, நல்லதுதான். ஆனா குடும்பம் கர்த்தர் நம்ம கொடுத்ததான ஏதேன், அந்த ஏதேனை பாதுகாக்கணும். ஆமென். அந்த ஏதேனை பாதுகாக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கணவனே உன் சொந்த மனைவியில என்ன பண்ணு, அன்பு கூறு, மனைவிகளே சொந்த புருஷனுக்கு கீழ்படி. இதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு சபைக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அண்டை பாருப்பா, வீட்டில் ஒருத்தர் கொடுத்தா அவனுக்கு என்ன பண்ண பண்ணணும், சோறு செஞ்சு அவருக்கு ஜெபம் மாஸ்டர். அவர் யார் சோறு போடுறது? அவர் எங்கன்னா கடையில் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படியா? முதல்ல குடும்பத்தை பார்க்கணும். குடும்பம் தான் ஃபர்ஸ்ட், ஊழியர் ரெண்டாவது தான். என்ன? முதல்ல இயேசு, ரெண்டாவது குடும்பம், மூணாவது தான் ஊழியம். இதை மாத்தினீங்கன்னா எல்லாம் மாறிடும். என்ன? எல்லாத்துக்கும் மேல இயேசு கிறிஸ்து, அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆனா அடுத்ததும் குடும்பம் தான். ஏன்னா அங்க விட்டுட்டு இங்க பிடிக்க முடியாது. குடும்பத்தை விட்டுட்டு ஊழியத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் நினைச்சது, அவர் எதுதான் நினைச்சார்? எவனும் பிரிக்காது இருப்பானாங்க. இன்னைக்கு நினைச்சவெல்லாம் உள்ள பூந்து கலாய்க்கிறான். ஏன்? நீ ஒழுங்கா இல்ல குடும்பத்துல ரெண்டு பேரும். முதல்ல ஒருத்தன் உள்ள வரத்துக்கு முதல்ல இடம் கொடுக்க கூடாது. அவங்க வந்து பேசுறதுக்கு என்ன காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு சபைக்கு வரணும், பக்கத்துல கண்ட பார்க்கணும், இவ்வளோ பட்டாரு காயின்னு அந்த அந்த ஆள் பார்க்கும்போது எப்படி பார்க்கும்? இவெல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு தான் பார்க்கும். சொல்லக்கூடாது. அடியோ உடையோ ஜல்லிக்கரண்டியோ அண்டாவோ இல்லை, எல்லாம் தட்டி எது பிறந்தாலும் உள்ளே பிறந்தணும், 4 சவத்துக்குள்ள, வெளியே கூட வரக்கூடாது. ஆமேன். எது பிறந்தாலும் எங்க பிறக்கணும்? அது நீங்க அடிக்கிறீங்கன்னா அவங்க அடிக்கிறீங்க, எல்லாம் சேர்ந்து அடிச்சுக்கணும் உள்ளே. ஆமேன். நாங்கெல்லாம் பரிசுத்த வாட்டி பாஸ்டர், எங்களுக்கு தெரியும் எந்த பரிசுத்த வாட்டி. ஆமேன். அது சந்தோஷம், குடும்பத்தோடு சந்தோஷமா இருந்து தான் ஆகணும். ஆமேன். லாபமோ நஷ்டமோ குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கணும். அடியோ உதையோ ஆமேன் கொடுக்கும் போது லம்பாதி கொடுப்பாரு, யார்கிட்ட குத்துறீங்க? மானம் போங்க அப்படி சொல்லிடுறீங்களா? இல்ல, குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். ஆமேன். குடும்பம்னா என்ன? லாப நஷ்டங்கள் உண்டு, ஏத்த இறக்கங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆமேன். அப்படிதான் ஆண்டவர் நம்மை பரிசுத்த மனவாட்டியா எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளோ கடல் மத்தியில நம்மளை மீனா ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார்னா இப்படிதான் வாழணும். ஆமேன். இப்படிதான். ஆமா, இவ்வளவு கடல் மத்தியில நம்ம மட்டும் மீனா இருக்கணும். அல்லேலூயா. அது வாழை மீனோ, வஞ்சிர மீனோ, நெத்திலி மீனோ, எறா மீனோ, சொரா மீனோ, ஏதோ ஒரு மீனா இருக்கணும். ஆமேன். ஆண்டவருக்கு மனவாட்டியா போயிடணும். அல்லேலூயா. ஒரு சில மீன்லாம் சாப்பிட முடியாது. ஒரு சில மீன்லாம் இருக்குது பாருங்க, ரொம்ப அடம் பிடிக்கும். ஒரு சில மீன்லாம் கடல்ல இருக்குது இல்லையா, சாப்பிட முடியாத ஒரு சில மீன்லாம் இருக்குது. இந்த ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ண மனுஷன் அப்படியே இதுவாக்கிடும். அப்ப அப்படிப்பட்டதெல்லாம் உள்ளதான் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமேன். எல்லாவற்றிலும் நிதானமும் சாந்தமாக குடும்பத்தை என்ன பண்ணணும்? கட்டணும். கர்த்தர் உங்களை நடத்துவார். எல்லா கண்களை மூடி அப்படியே எழுந்து நிற்போம். எல்லா ஒரு மனமா எல்லாம் எழுந்து நில்லுங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபித்து நம்ம கடந்து போக போறோம். கர்த்தர் நம்மை இந்த காலை வேலையிலே ஒரு ஜெபத்தோடு எழுந்து நில்லுங்க. ஒரு வேளை அபிஷேகம் பெறாது யாருன்னா இருந்தா கண்களை மூடி, ஆண்டவரே இந்த ஆராதனையில எனக்கு அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா விதத்திலும் யாரு கூட நீங்க பேசக்கூடாது. நீ கேட்ட வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்யும். நீ கேட்ட வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்யும். எல்லாவற்றிலும் அப்படியே ஒரு மனமாய் எல்லாவற்றிலும் glory to Jesus. அல்லேலூயா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, ஒரு அர்ப்பணிப்போடு கூட, ஒரு ஜெபத்தோடு கூட இந்த காலை வேளையில
என் வாழ்க்கையிலே உண்டாகணும் என்று சொல்லி எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? அபிஷேகத்தை பெற்று பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாயிரங்கிடுவார் என் இயேசு, நெருப்பாயிரங்கிடுவார். அந்த காரியங்கள் எல்லாம் சுட்டரிப்பார். ஆவியே ஆவியே காலை வேளையிலே அபிஷேகம் பெறாத எல்லா விசுவாசியும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணு. அபிஷேகம் உலகங்களை முறிக்க, கட்டுகளை உடைக்க, குடும்பத்தை பாதுகாக்க, எல்லா ரட்சிப்பின் வல்லமை காலை வேளையிலே உன் சிரசின் மேலே வரும். எல்லா விசுவாசமா ஜெபம் பண்ணு. பயப்படாதே, 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 பயப்படாதே. தேவநாமம் மகிமைப்படுவதாக, தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, கேட்டுக்கொண்டவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். இந்த கால வேளையில் எங்கள் பிள்ளைகள் மேல் ஊற்றப்பட்ட ஆவிக்காய் சோத்திரம் 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 சோத்திரம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. உன்னதத்தின் ஆவியின் வல்லமை எங்களோடு தொடர்ந்து அசைவாடுவதாக. தேவனுடைய மகிமை தொடர்ந்து நடத்தட்ட ஆண்டவர். அந்த பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி இருக்கு. தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தார். ஒவ்வொரு நாள் அபிஷேகத்திலே எங்கள் பிள்ளைகள் வாழ கர்த்தர் உதவி செய். குடும்பத்தை பாதுகாக்க, பிள்ளைகளை பாதுகாக்க, தனிப்பட்ட வாழ்க்கையில வளர, எல்லா பிசாசை ஜெயிக்க நமது அபிஷேகமே எங்களை போதிக்கிறது. பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறான், நீ பெற்றுக்கொண்ட ஆவியை அவித்து விடாதே, அதை அனல் மூட்டி எழுப்பு. அநேகர் பெற்றுக்கொண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படியே விட்டுட்ட. இந்த நாளிலே உனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த அபிஷேகத்தை நீ விட்டுறாத. ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகம் ஆவி அனல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அதுல நீ ஜபத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளில் வேத வசனத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப எரியும். தினந்தோறும் அந்த அபிஷேகம் குடும்பத்தை சுற்றி பாதுகாக்கும். கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்துங்க ஆண்டவர். தெய்வ பிரசன்னம் வந்து எங்கள் ஊரோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமே எங்கள் மேல் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆவியான தொடர்ந்து நடத்தும், பலப்படுத்தும், ஆளுகை செய்யும். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். தேவ பிரசன்ன ஆளுகை வல்லமை இறக்க தயவு காரணம் தயவு நடத்தும்படியாச்சு. பாதுகாத்துக் கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும். நாமம் ஒன்று மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சொல்லுமே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் வல்லமையும், பரிசுத்தாவின் அபிஷேகமும் அந்த ஜனங்களோடு, பரிசுத்தாவின் நடத்தல் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு, சபை மக்களோடு கர்த்தர் வருகை முதற்கொண்டு சதா காலங்களும் இருப்பதா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.